எல்லோருக்கும் நமஸ்காரம். அன்பானவர்களே, நாம் நினைக்கிற எல்லாவற்றையும் மிகவும் பாசிட்டிவ் எண்ணமாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது நல்ல சிந்தனை, நல்ல நினைப்பு. ஒரு தரம் கூட எதிர்மறையாக, அதாவது நெகட்டிவாக நினைக்கக்கூடாது. உதாரணத்திற்கு ஒரு சிறிய கதை. ஒருத்தன் முந்தைய காலத்திலே ஒருத்தன் காட்டு வழியாக நடந்து போய் கொண்டிருந்தார். ரொம்ப தூரம் நடந்ததினால் அவன் களைப்பாகி விட்டான். காலும் வலித்தது. ஆதலால் வழியில் தென்பட்ட ஒரு மரத்தடியில் போய் உட்கார்ந்தான். அந்த மரம் கற்பக விருட்சம் என்று அவனுக்கு தெரியாது. நினைப்பதெல்லாம் கொடுக்கும் மரம் என்று தெரியாது. அவன் சாதாரணமாக இருந்தார். அவனுக்கு ரொம்ப பசித்தது. நல்ல சாப்பாடு கிடைத்தால் தேவலை என்று நினைக்க உடனே அரிசுவை உணவு வந்தது. நன்றாக சாப்பிட்டான். ஆகா, அருமை என்று சொல்லிக்கொண்டே படுத்து தூங்க கட்டில் இருந்தால் தேவலை என்று நினைக்க உடனே கட்டில் ரெடி. சரி, அவன் படுத்து தூங்க வேண்டியதுதானே. ஆனால் உடனே எதிர்மறை சிந்தனை வந்தது. நாம இருக்கிறதோ காட்டுல, இப்போ புலி வந்துடுமோ என்று நினைச்ச உடனே புலி வந்து விட்டது. அப்புறம் கேட்கணுமா? அவனை கடிக்க இறந்து போனான். அவன் பாட்டுக்கு படுத்திருந்தால் இப்படி நடந்திருக்குமா? இது ஒரு சின்ன உதாரணம் தான். வாழ்க்கையில் எதற்கெடுத்தாலும் எதிர்மறை சொல்பவர்கள் தான் அதிகம். வீட்டில் தொட்டில் ரோஜா செடி வைக்க ஆசை. ஆனால் நம்பாத்துல எங்கே ரோஜா பூக்க போறது? அதுக்கெல்லாம் குடிப்பினை இல்லை என்று நினைப்பவர்களே ஏராளம். நல்ல நினைவுடன் நம்பாத்துல ரோஜாக்கள் நிறைய பூக்கும், அழகாக இருக்கும், நம்மை பார்த்து சிரிக்கும் என்று சிரிப்புடன் சிந்திக்க வேண்டும். எத்தனை காரியம், எந்த காரியம் தொடங்கினாலும், பூஜை செய்வதானாலும் பூரி செய்வதானாலும் பூரிப்புடன் செய்ய வேண்டும். குழந்தைகளுக்கு சாதம் ஊட்டும் போது நல்ல பாசிட்டிவ் கதைகள் சொல்லி சாதம் ஊட்டலாம். பயமுறுத்துற மாதிரி நீ சாப்பிடலைன்னா பூச்சாண்டி வருவான் என்று சின்ன வயசுலேயே சொல்லக்கூடாது. நல்ல நல்ல தைரியசாலி கதைகள் சொல்லி, பக்தி கதைகள் சொல்லி வளர்த்தலாம். இப்படி நாம செய்யற எல்லா செயலிலும் ஒரு பாசிட்டிவ் திங்கிங் தான் இருக்கணும். ஏதேனும் புதுசா ஆகாரம் சாப்பிடும் போதோ நமக்கு இது ஒத்துக்குமா, வயிற்று வலி வருமோ என்று ஒத்துக்காம போகுமோ, இப்படி எண்ணம் பலவே இருக்கு. அவர்களின் எண்ணத்தினால் கண்டிப்பாக வயிற்று வலி வந்துவிடும். நன்றாக நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்து 2 மாசம் ஆகிறது. எனக்கு ஆரம்பிக்கும் போதே நல்ல சிந்தனையுடன் தான் ஆரம்பித்தேன். என்னால் பாட முடியும், பேச முடியும் என்று ஆண்டவன் அருளாலும் பார்க்கும் உங்களின் ஒத்துழைப்பாலும் நன்றாக சிறப்பாக வந்து கொண்டிருக்கிறது. அதற்கு என்னுடைய எண்ணம் தான். நான் பாசிட்டிவ் திங்கிங் தான் இருக்கிறேன். இன்னமும் நிறைய புரோகிராம்கள் செய்ய முடியும் என்ற நல்ல நினைப்பு வருகிறது. எல்லாம் வல்ல இறைவனின் போற்றி. காலை எழுந்து கொள்ளும் போதே நல்ல நினைப்புடன் எழுவோம். இன்றைய போது நல்லபடியாக போகும் என்ற சிந்தனையில் விழிப்போம். நேற்றும் இன்றும் நாளையும் இனியும் நல்ல சிந்தனைகளுடன் அன்புடன் நீதான்.